ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்ன விஷயங்கள் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண் என்ன, எல்லாத்தையும் பார்க்கலாம். மேலும் நமது ராசிக்கு காதல் வாழ்க்கை எப்படி அமையும், திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள், குடும்ப வாழ்க்கை என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலன்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனா ஆல் பட்டனா மறக்காம கையோடு அழுத்திக்கிட்டு நமது ராசிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சந்தாதாரராக மாறிவிடுங்கள் நண்பர்களே. நிறைய பேர் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தாம இருக்கீங்க. அவர்கள் எல்லாருமே ஒரு விட செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்க அழுத்தாம இருந்தீங்கன்னா உடனடியாக பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு மொபைல்ல புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன் உடனடியாக கிடைக்க பெறுவீங்க நண்பர்களே. எனவே அதை யூஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தின சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் 12ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2023 வருடங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் ஆடி மாதம் 27ஆம் நாள். இன்றைய தினம் ஏகாதசி விரதம் இருக்க உகந்த நாள்க. ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவது சிறப்பு வாய்ந்த ஒன்று. எனவே விரதம் இருக்கும் பழக்கமுடையவர்கள் ஏகாதசி விரதம் இன்னைக்கு தான் இருக்கணுங்க. இன்னைக்கு தான் அதற்கு உகந்த நாளாக அமைந்துள்ளது நண்பர்களே. இன்னைக்கு ஆஞ்சநேயர் வழிபாடும் உங்களுக்கு சிறப்பு தரக்கூடிய ஒன்றாக அமைதுங்க. இன்னைக்கு நமது கடகராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசி அதிபதி சந்திர பகவான் 12ஆம் இடத்துல மறைந்து விட்டார் நண்பர்களே. இருந்தாலும் இன்னும் சிறப்பான வகையில் ராசியிலேயே சூரிய பகவான் இருக்கிறாருங்க. மேலும் 2ஆம் இடத்துல செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 3 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி என்பவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் சொல்லலாங்க. உற்சாகமான ஒரு நாள். இன்றைய தினம் உங்களுக்கு என்ன வேலைகள் செய்தாலும் சரி அந்த வேலைகளுடைய பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உழைப்பை இன்றைய தினம் நீங்கள் தாராளமாக போடுங்கள். உடனடியாக பலன் கிடைக்காவிட்டாலும் உங்களுக்கு தாமதமாவது உங்களது உழைப்புக்கு ஏற்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் நண்பர்களே. அதை யாரும் தடுக்கவே முடியாது. இன்றைய தினம் அந்த அளவுக்கு உங்களது உழைப்புக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை எல்லாமே உண்டு நண்பர்களே. இதுவரைக்கும் நீங்கள் லேட் பண்ணிட்டு இருந்த இழுபறியா இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு நீங்க முயற்சி பண்ணி அப்படின்னா அதை தடையில்லாமல் அடைந்து உங்களுக்கு சந்தோஷத்தை அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்பட்டுள்ளது. இப்பொழுது குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளுங்க. அதற்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம். அதற்கான ஏற்பாடுகள் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக கை கொடுக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களது எதிரிகளுடைய பலவீனம் என்னன்னு தெரிஞ்சுக்குவீங்க. அதற்கான நல்ல வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதன் மூலமாக உங்களது காரியங்களை நீங்கள் சிறப்பாக மாற்றங்களை செய்து கொண்டு உங்களது எதிரிகளை நீங்கள் வெல்லக்கூடிய யோகம் இருக்கிறது நண்பர்களே. எனவே எதிரிகளை எதிராக செயல்படுபவர்களை நீங்கள் சிறப்பாக சமாளிக்கக்கூடிய யோகமான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் மகிழ்ச்சியாக சில சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால குடும்பத்தோடு சேர்ந்து நீங்கள் கலகலப்பாக சிரித்து பேசி மகிழக்கூடிய வகையில் நிறைய உறவினர்களை நீங்கள் சந்திக்க முடியும். எனவே சுப நிகழ்ச்சிகளில் கலக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்தால் அதை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க நண்பர்களே. இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள். நல்ல ஒரு முன்னேற்றகரமான மகிழ்ச்சியான நல்ல சந்திப்புகள் நிறையக்கூடிய ஒரு நாள்கள் இன்றைய தினம் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் நீங்கள் எப்படி எதிர்பார்க்கிறீங்களோ அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ பண வரவுகள் இன்னைக்கு உங்களுக்கு மிக மிக திருப்திகரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு அதிகமாக காத்திருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் உறவினர்கள் உற்றார்களை நீங்கள் சந்தித்து அதன் மூலமாக இன்றைய தினம் மிக மிக சிறப்பாக உங்களது மனமகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் பெறுவீங்க நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் எதிரிகள் தொல்லை நீங்கக்கூடிய ஒரு நாள்க. இன்றைய தினம் பண வரவுகள் பெருகும். இன்றைய தினம் எதிரிகளுடைய தன்மைகளை நீங்கள் அறிந்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். குடும்பத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்கன்னா இன்னைக்கு குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு வேற லெவலில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. இன்றைய தினம் திடீர்னு சில பயணங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பயணங்களை தவிர்க்க வேண்டாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு மிகச்சிறந்த அனுபவங்கள் கிடைக்கும் நண்பர்களே. அனுபவமே மிகச்சிறந்த ஆசான்னு சொல்றதுனால அந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு இன்னைக்கு நிறைய கிடைக்கும். எனவே பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டாம். கடன் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நண்பர்களே. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வேணுங்க. உடலுக்கு ஒவ்வாத உணவுகள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். இன்றைய தினம் உடல் பளுவுக்கு மேலே நீங்கள் கண்டிப்பாக வலு தூக்குறது போன்ற கடினமான வேலைகளை செய்து உடலை வருத்திக் கொள்ளக்கூடாதுங்க. அதில் கொஞ்சம் கவனமா இருங்க. மறைமுகமான எதிர்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் எதிர்ப்புகள் என்னென்ன இருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை நீங்கள் சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆடம்பரமான பொருட்கள் மீது இன்னைக்கு அதிகமான ஆர்வம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே. இன்றைய வியாபாரம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் வியாபாரத்தில் நீங்க பேசும்போது கனிவாக பேசணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் கனிவான பேச்சு ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. அப்படி பேசியே நீங்க கனிவா பேசியே நிறைய ஆதாயத்தை பெற முடியும். எனவே வியாபாரிகள் அது குறித்த முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் நண்பர்களே. அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் பயணங்களை நீங்கள் வியாபார ரீதியாக மேற்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்பட்டால் அதை தவிர்த்து விட நண்பர்களே. பயணங்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான நன்மைகள் காத்திருக்கு. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம்
உங்கள் மனக்குறந்த காதலருடன் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் நண்பர்களே. இன்றைய தினம் டீசெண்டாக நீங்கள் நடந்துக்கணுங்க. தாறுமாறான சில நடவடிக்கைகள் நீங்களோ அல்லது உங்கள் வாழ்க்கை துணையினரோ அல்லது உங்களது மனக்குறந்த காதலரோ கண்டிப்பாக செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது நீங்கள் அவருக்கு ஆதரவு தர வேண்டியது அவசியம் நண்பர்களே. உங்களுக்கும் தேவையான ஆதரவு காதல் வாழ்க்கையில் கிடைக்கிறதுனால கண்டிப்பாக உற்சாகமான ஒரு ரொமான்ஸ் உணர்வு உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் பொறுமையாக இன்றைய தினம் நீங்கள் உற்சாகத்தை கட்டுப்படுத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது நண்பர்களே. சிறப்பான வகையில் உங்களுக்கு சில பாராட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. உங்களுடைய இயல்பான அந்த நகைச்சுவை உணர்வை இன்றைய தினம் விட்டுவிடாதீர்கள். அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய சொத்தாக இன்றைய தினம் அமையும். அதன் மூலமாக உங்களுக்கு கலகலப்பான நல்ல சூழ்நிலை ஏற்படும். நிறைய பாராட்டுகள் கிடைக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் பணம் எப்போது வேணாலும் தேவைப்படலாங்கிறதுனால முடிந்த அளவுக்கு பணத்தை சேமிக்கிறதுக்கான யோசனைகளை இன்றைய தினம் ஏற்படுத்திக் கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களது தன்னம்பிக்கை மூலமாக நீங்கள் மிகப்பெரிய மலராக மலர முடியுங்க. நல்ல நறுமணம் வீச முடியும். எனவே தன்னம்பிக்கையை மனதில் நீங்கள் வைத்துக் கொண்டு செயல்படுவது நல்லது நண்பர்களே. தனிமையை இன்றைய தினம் உங்களை ஆதிக்கம் செலுத்த நீங்கள் அனுமதிக்க கூடாது. தனிமையை இன்றைய தினம் தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது இல்லற வாழ்க்கை மிக மிக ரொமான்ஸ் மிக்க இனிமையான ஒரு நாளாக அமையும். இன்றைய தினம் நீங்கள் எங்கேயாவது அவுட்டிங் போயிட்டு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்காம சுத்திட்டே இருக்கிறது நல்லது நண்பர்களே. உங்க குடும்ப உறுப்பினரோட இன்றைய தினம் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். குறிப்பாக உங்க வாழ்க்கை துணையோட இன்னைக்கு ரொமான்ஸ் உணர்வுகள் இனிமையான நல்ல தருணங்கள் நிறைய அமையக்கூடிய அன்பு பெருகக்கூடிய ஒரு நாளாக அமைது நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் ரொமான்ஸுக்கான பிளானை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ளலாம். அது உங்களுக்கு வாழ்க்கை துணையுடன் நல்ல ஒரு ரொமான்ஸை ஏற்படுத்திக் கொள்ள உதவிகரமாக இன்றைய தினம் அமைத்து தந்து உங்களுக்கு அதிகமான மகிழ்ச்சி ஏற்படுத்தி தருவர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள், அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் உழைப்பை போடுங்கள். உங்களுக்கு லேட்டாக கிடைத்தாலும் உங்களுக்கு தேவையான உழைப்பிற்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஜ் கலர் ஆகாமின்னு பார்த்தீங்கன்னா, க்ரீம் கலர் மற்றும் ஒயிட் கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறங்களாக அமையும். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் நம்பர் 4 4ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ்ட் நம்பராக அமைதுங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கடகராசி என்பதில் யாரெல்லாம் இன்று தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு குறைகிறதுனால கண்டிப்பாக மன நிம்மதி பெருகும். கடன் தொல்லைகள் நீங்கி ஒரு நிம்மதி பெருகக்கூடிய ஒரு நாளுங்க. இன்றைய தினம் குடும்பத்தில் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரித்து போனீங்க அப்படின்னா இன்னைக்கு வேற லெவலில் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை அமையும். மகிழ்ச்சியான ஒரு நாள், கடன் பிரச்சனை தீரக்கூடிய ஒரு நாளுங்க. அனுசரித்து போக வேண்டியது அவசியம். பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வேண்டும். உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை எடுத்துக்காதீங்க நண்பர்களே. இன்றைய தினம் சில விலை உயர்ந்த பொருட்களை காஸ்ட்லியான திங்ஸை வாங்கணுன்ட்டு ரொம்ப ஆர்வமாக செயல்படுவீங்க. சேவிங்ஸை நீங்கள் கொஞ்சம் ஆர்வம் காட்ட வேண்டியது அவசியம் நண்பர்களே. ஆடம்பரங்களை நீங்கள் இன்றைய தினம் முடிந்த அளவுக்கு தவிர்த்துறதா நல்லது நண்பர்களே. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் பாருங்க. இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக இருக்கும். நிறைய விஷயங்களை நீங்கள் சாதிக்கணும் அப்படின்னா உங்கள் பேச்சு திறமையை பயன்படுத்துங்க. குறிப்பாக வியாபாரத்தில் கனிவான பேச்சுக்கள் மூலமாக அதிகமான காரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளுங்க. நல்ல பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். பேச்சு திறமையை பயன்படுத்துங்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் வந்தவர்களுக்கு இன்னைக்கு மறைமுகமான எதிர்ப்புகள் இன்னைக்கு ஏற்பட்டாலும் அது நீங்கிவிடும். எனவே எதிர்ப்புகள் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக குறைந்து விடுங்கிறதுனால நீங்கள் அதை நினைத்து கவலைப்பட தேவையில்லை. பண வரவுகள் திருப்திகரமாக அமையும். புதிய பயணங்களுக்கான வாய்ப்பு உண்டுங்க. அதன் மூலமாக நல்ல அனுபவங்கள் நிறைந்த நாளுங்க இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.